வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரூட் ரீல்ஸ். சூப்பரான ஒரு கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ கருணக்கிழங்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கருணக்கிழங்கு வந்து மேலே அந்த தோவலெல்லாம் நீட்டாக நல்லா சீவி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தின் ஸ்லைஸாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து ஓரளவுக்கு மீடியமான சைஸில் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து மிளகா தனியா ரெண்டும் சேர்த்து அரைச்சா அந்த பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நம்ம போட்டிருக்க மசாலா வந்து எல்லாமே நல்ல ஈவனாக வந்து கோட்டை வந்து வரணும். நல்லா ஈவனாக கோட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கருணக்கிழங்கு வந்து நம்ம இப்போ இதை வந்து வேக வைக்க போகிறோம். நம்ம வேக வைக்கிறது வந்து ஒரு பாதி அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சாலே போதும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து நல்லா இன்னும் காரம் கூட நீங்கள் அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஊற வைக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. நல்லா ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு பாதி வந்து வேகணும். ஒரு கருணக்கிழங்கு வந்து ஒரு விதமாக வேகும். அதனால பாதி வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா கலரி விட்டுட்டு மூடியெல்லாம் எதுவும் போட வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மூடி வச்சு கூட வந்து வேக வைக்கலாம். நான் எதுவும் மூடியெல்லாம் போடல, அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடில் வந்து ஒரு தோசைக்கல் வந்து வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ வேக வச்சுருக்க அந்த கருணக்கிழங்கெல்லாம் வந்து இப்போ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து ஒரு பக்கமும் நம்ம வந்து இதில் வேக வச்சு எடுக்கணும். இப்போ வந்து கருணக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு ஓரளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம் வந்து வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வந்து வேக வைக்கலாம். இல்லை மீடியமில் கூட நீங்கள் வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் திருப்பி போட்டு ஒரு பக்கம் வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சாம்பார் இல்லை வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் கருணக்கிழங்கு சாப்பிடாதவங்க கிட்ட கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக கூட இருக்கும் இந்த கருணக்கிழங்கு. இப்போ இன்னொரு பக்கம் கூட நீங்கள் வந்து திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 2 பக்கமே ஓரளவுக்கு ஈவனாக குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து திருப்பி போட்டேன். இதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த கலருக்காகவும் அந்த கிறிஸ்பினஸ்க்காகவும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம இதை வந்து வேக வைக்கலாம். இந்த கலரும் அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பக்கமும் நல்லா வந்து வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.